இந்த மனிதனை பலர் ஒரு நடிகராகத்தான் அறிவார்கள். ஆனால் அவர் மரணத்துக்கு பின் இருக்கும் உண்மை இன்றும் ஒரு மணி அண்ணாவோட ஓட்டோ ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு செம்ம லக்கு. மணி அண்ணாவோட பிரதர் தான் இவரு. சில நிமிடங்கள் எனக்கு உடம்பே நடுங்கியது. இது வரைக்கும் யாரும் காட்டாத சில உண்மைகள். அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேனா. இதுதான் மணிச்சாட்டாவோட வீடு. ஸோ இன்னைக்கு மட்டும் தான் உங்களால ஏற முடியும். மணி அண்ணா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான் இது. ஊருக்கு வரும்போது எட்டுக்கட்டா காசு எடுத்துட்டு இந்த வண்டியில தான் வெளியில போய் மக்களுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னை விட்டு போகாதேயே ராசா கண்ண குட்டி, என்னை விட்டு போகாதேயே. இதுக்குள்ளதான் மணி அண்ணா வந்துட்டு கடைசியா ரத்தம் கக்கி இறந்தது. மணி அண்ணாவோட ஆத்மா இப்ப கூட இங்க இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி ஒரு மனுஷனை கிடைக்கவே கிடைக்காதுன்னு இந்த மக்கள் சொல்றாங்க. நீங்க மணி அண்ணா கூட சேர்ந்து படிச்சவங்களா? இது என்னன்னா வந்துட்டு இப்ப நீங்க அவரோட கையில போட்டிருந்த அந்த மோதிரம் மும்பாய் குச்சாண்டு பானங்கத்தினுமா வாயல பொட்டிச்சு പുണ്യം തേടി കാശിക്ക് പോരാ ഇന്ത ഉലകത്തിലെ. മണിച്ചേട്ടന്റെ മരണം ഒരു ദുരൂഹ മരണമാണ്. മണിച്ചേട്ടന്റെ വിയോഗം എന്ന് പറയുന്നത് നമുക്കെല്ലാം ദുരൂഹമായിട്ട് ഇപ്പോഴും തുടരുന്ന ഒരു കാര്യം. അമ്മാവുക്ക് யூடியூபில் முழு வீடியோவை பார்க்கவும்.